3:30 in the morning. நான் ஃபர்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் டார்ச்சர் எல்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5 நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும். அவங்களே வந்து டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும். 3, 4, 5 டேஸ்க்கு வந்து எனக்கு நிஜமாவே எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி, நிறைய நாங்கள் வந்து பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹி ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங். என்னோட நேச்சர் என்னன்னா வந்து பின்னாடி பேசுறதெல்லாம் எனக்கு வராது, பிடிக்காது. ஸோ அவரை கூப்பிட்டு சிவா வி ஹேவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் 8:30 to 12:30 வி டாக் அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு ஆஃப்டர் இட் இஸ் லைக் வி வர் ஃப்ளைங். ஜஸ்ட் அப்படி அவர் சொல்லுவாரு, மானிட்டர் கூட பார்க்க மாட்டாரு, ரொம்ப இது டூ பேட் திஸ் இஸ். பட் ஹி செட் ஒன் டே ரத்னாலா சாங் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அங்கே இருக்கிறாங்க, மானிட்டர் இங்கே இருக்கு, நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கம் சிவா இஸ் இல்ல இல்ல உங்க கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போயிடுவாங்க ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு there was a புரிதல். And when Shiva doesn't feel like doing something also, I understand, I respect that. இந்த டைம் வரணும்னு சொன்ன டைரக்டர் என்ன டைம் வர சொல்றாங்களோ அந்த டைமுக்கு போய் இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் பழகிருக்கேன் மேம். அதனால இது எனக்கு புதுசா இல்லை. அண்ட் மானிட்டர் பார்க்க மாட்டேன்னு சொன்னா அது டாக்டர்ல இருந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான். ஏன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ டைரக்டர்ஸ் உட்காந்து எழுதி என் கேரக்டர் இப்படி இருக்கணும்னு யோசிச்சிருந்தாங்க. அவங்க யோசிச்சு எழுதும்போது அவங்களுக்கு தெரியும் அது கரெக்டா இல்லையான்னு சொல்லி. டைரக்டர் ஓகேன்னு சொன்னா எனக்கு அது ஓகே, இல்லைன்னா அது நாட் ஓகே. அவ்வளவுதான் என் மைண்ட்ல. நான் போய் மானிட்டர் பார்க்கறதே இல்லை. நான் டைரக்டர்ஸை நம்பி தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கதைகள் என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஒன் ஷூட் போயிட்டோன்னா டைரக்டர்கிட்ட சரண்டர் ஆகிடணுன்றது தான் இப்போ நான் பழகிட்டது. அது என்ன ஒரு நல்ல ஆக்டராக மாற்றிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் அதை கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன்.